அனைவருக்கும் வணக்கம். ஹை டு ஆல். நேரம் மற்றும் வேலை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எந்த தேர்வா எடுத்துக்கிட்டாலும் சரி, 25 கொஸ்டினுக்கு 25 அடிக்கணும்னா அதுல ரொம்ப முக்கியமான தலைப்புல இந்த நேரம் மற்றும் வேலையும் உண்டு. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டுருவாங்கப்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை பாத்தீங்கன்னா இத்தனை நாட்கள்ல இத்தனை பேர் செய்யறாங்க அப்படிங்கிற அமைப்புல கொஸ்டின் வரும். இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்காம விட்டுருவாங்க, அதை கேட்பாங்க. ஓகேங்களா? 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை, அதாவது என்ன வேலைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு வேலை, 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பார் எனில் 20 பேர் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைப்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மெட்டீரியல்ல எல்லா டைப்புமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு டைப்பும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைப் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இது இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட்ல இருந்து நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் மீடியம் நான் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன், தமிழ் மீடியம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருப்பேன். என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலா பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஃபார்முலா மூணு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? 3 ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சாம்பிள் கொஸ்டின்ஸ், மாதிரி கணக்குகள் என்னென்னலாம் கேட்கறாங்க அந்தந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா மாதிரி கணக்கு ஒரு 5 இது கொடுத்துருப்பேன். அதனை தொடர்ந்து சுய பயிற்சி கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்களாவே நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருவேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு 5 மாடல் நடத்தினதுக்கு அப்புறம் ஹிண்ட் கொடுப்பேன். இந்த ஹிண்ட் கொடுத்து அது உங்களால செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம சொல்லி கொடுக்கும் போது ஈஸியா இருக்கும். ஆமா சார், அவ்வளவுதானே, சிம்பிள் ஃபார்முலாவில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா வந்துருது, கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பண்ண ஆன்சர் வந்துருது, அப்பா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்போது, கிளாஸ் கவனிக்கும் போது தெரிஞ்சிடும். ஆனா நீங்களா உட்கார்ந்து செய்யும் போது வராது. சோ அதை தவிர்க்க வேணும்தான் கேள்வி கொடுத்து குறிப்பு, இதுதான் ஹிண்ட். இந்த ஹிண்ட்டும் கொடுத்துட்டு விடை பதில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? உங்களால பதில் கொண்டு வர முடிஞ்சிச்சா இல்லையா, அதுதான் விஷயம். ஸோ அப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். 1, 2, 3 இது கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து திருப்புதல் என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இதுல என்னென்ன எக்ஸாமுக்கு, இப்ப குரூப் 4க்கு என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க, மாதிரி 3. குரூப் 2 மாதிரியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 1 அங்க மாதிரி 5 இந்த கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ஸோ அந்த டைப் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க உங்களுக்காக ஒரு 12 வகை கொடுக்கப்பட்டிருக்கும். 12 டைப்ஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பாத்துக்கோங்க. 12 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கப்படும். இந்த 12 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல 12 டைப்ஸ், டைப் 1, டைப் 2 இருக்கும். இதுல எக்ஸ்பிளனேஷனோட சொல்யூஷனோடவே கொடுத்திருப்பேன் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதையும் நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 12 டைப்னு சொன்னேன்னா, அந்த 12 டைப் நீங்க பாக்குறீங்க. ஓகேயா? சோ இங்க பாருங்க 12 டைப் இருக்கும். இந்த 12 டைப்பும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி 25 நிமிஷம் எடுத்துக்கோங்க. 20 கணக்கு இருக்கு. ஒரு கணக்குக்கு 1 மார்க்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல 1.5 மார்க் வச்சுக்கிட்டாலும் சரி, 25 நிமிஷத்துல அந்த கணக்கு செய்யணும். ஸோ அந்த கணக்குக்கு பாத்தீங்கன்னா பேசிக்கா, அதாவது இதையும் நாங்க பார்த்து ABCDன்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? 1 முதல் கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். 5வது ஆப்ஷன் எல்லாம் இல்ல, 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன். ஓகேங்களா? 5வது ஆப்ஷன் உங்களுக்கு டெஸ்ட்ல வரும். இது மெட்டீரியல் டெஸ்ட் 11க்கான மெட்டீரியல் தான் இது. டெஸ்ட்ல நாங்க 5 ஆப்ஷனோட கொடுப்போம். அது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி 20 கொஸ்டின்ஸை நீங்க 22 நிமிஷத்துல செய்யணும். 20 கொஸ்டினை 22 நிமிஷத்துல நீங்க செய்யணும். சிலருக்காக பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா 25 நிமிஷம் கொடுத்துருக்கோம். கொடுத்து அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இது நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்ட்ரோவே தான். இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ரைட். சோ இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் 2லயுமே கொடுக்குறோம்ப்பா. இப்படி யாருமே கொடுக்கறது இல்ல. தற்போது இஸ் தி ஒன்லி சேனல் கிவிங் பைலிங்குவலி. எல்லா மெட்டீரியலுமே நாங்க பைலிங்குவலா தான் கொடுப்போம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நேரம் மற்றும் வேலை. இப்ப இதுல அடிப்படை தகவலை தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, தலைகீழ் விகிதம். இது எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். உங்களுக்கு தலைகீழ் விகிதம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். அது என்ன சார் தலைகீழ் விகிதம் அப்படின்னு கேட்டா, இப்ப புரிஞ்சுக்கோங்க. தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தக்காளி வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் 1 கிலோ எடக்கல் இருக்கு. ஓகேங்களா? அது 2 சமமா இருக்குன்னா தக்காளி 1 கிலோ, எடக்கல்லும் 1 கிலோன்னு அர்த்தம். இதுல ஒண்ணு கீழே இறங்கிச்சுன்னா இன்னொன்னு மேலே ஏறும்.
ஒண்ணு மேல ஏறிச்சுன்னா இன்னொன்னு கீழே ஏறும். அதுதானே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ் விகிதம். அதாவது ஆங்கிலத்துல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதிகமாக வேலையாட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. இங்க நான் ஆட்கள்னு எடுத்துக்கிறேன். ஆள்கள், தமிழ் இலக்கணப்படி ஆட்கள் எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, ஆள்கள், வேலை ஆள்கள். ஓகேங்களா, ஆட்கள் கிடையாது தமிழ் இலக்கணப்படி. ஆனா மேக்ஸ்ல ஆட்கள் தான் வருது. ஓகேங்களா, சரி. இப்ப அதிக வேலை ஆட்கள் இருந்தாங்கன்னா குறைந்த நேரத்துல அந்த வேலையை முடிச்சிடலாம். அதுவே குறைந்த வேலையாட்கள் இருந்தாங்கன்னா அதிக நேரம் தேவை. புரியுதா? ஒர்க் பண்றதுக்கு பர்சன்ஸ் அதிகமான நிறைய பேர் இருந்தாங்கன்னா கம்மியான நேரத்துல வேலையை முடிச்சிடலாம். ஓகே, அதுவே கம்மியான பேர் தான் இருக்கிறாங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய மரம் இருக்கு, வெட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ரொம்ப நேரமா வெட்டிட்டு இருப்பாரு. அதுவே வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த மரத்தை ஈஸியா வெட்டிடுவாங்க. ஓகேங்களா, சோ அதுதான் கான்செப்ட். ரைட், அடுத்த கான்செப்ட் பாருங்க, பரஸ்பர விதி. இது வந்து பரஸ்பர விதி அப்படின்னு சொன்னா இந்த ரெசிப்ரோக்கல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரெசிப்ரோக்கல் ரூல், அதுல பரஸ்பர விதி அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லயுமே வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஏ என்பவர் 10 நாளைக்கு வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 நாளைக்கு வேலை பார்க்கிறாருன்னா அதை ஒரு நாளா மாத்திக்கணும். ஓகேங்களா, ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஏ உடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னா n அப்படிங்கிறது 10 நாள் வச்சுக்கோங்க. அப்ப 1/n மாத்திக்கணும். அதாவது 10 நாள் அவர் வேலை செய்ய முடியும்னா அப்ப ஒரு நாள் வேலை 1/10 அர்த்தம். இதுதான் கான்செப்ட். இது அப்படியே ரிவர்ஸ்லயும் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு நாள் வேலையை வந்து ஒரு நாள் வேலை 1/10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய முழு வேலை திறன் என்னன்னா 10. ஓகேங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் செய்ய முடிந்தால் ஏவின் ஒரு நாள் வேலை 1/n. அதுவே மாறாக ஏ ஒரு நாள் வேலை 1/n இருந்தால் அவர்கள் மொத்த வேலையை n நாட்களில் முடிப்பார்கள். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. சேம் கான்செப்ட். ஏ ஆல n டேஸ்ல அந்த இதை முடிக்க முடியும்னா அப்ப அதனுடைய 1 டே உடைய ஒர்க்னா 1/n அர்த்தம். அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்க, சாரி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வேகமா பண்றதுக்காக ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட்னா நீயா நானாவில் குறுக்கு வழின்னு சொல்லியிருப்பாங்க, கிடையாது. தமிழ்ல வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே மொழிபெயர்த்தோம்னா தப்பா வந்துடும். ஓகேங்களா, வாட்ஸ் அப். ஓகேங்களா, என்ன மேலே அப்படின்னு நான் சொல்றோம். நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து என்ன மேலேன்னு சொல்றோம். ஆனா முக புத்தகம்னு சொல்லுவோம் பேஸ்புக்கை. ஓகேங்களா, ஆனா அதுவும் தவறானதுதான். ஆனா வந்து ஏற்றுக்கொண்டோம், எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ அப்ப ஷார்ட்கட் அப்படின்னா குறுக்கு வழி கிடையாது. ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க ஷார்ட்கட் அப்படின்னா குறுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. குறுக்கு வழி கிடையாது, எளிதாக்கி. இது நானா வந்து சொன்னது, வேற யாரும் சொன்னது இல்லை. SM குபேந்திரன் நான் கர்ப்பதேசத்துல இருந்து நானா சொன்னது. ஷார்ட்கட் மீன்ஸ் தமிழ்ல எளிதாக்கி. இது சரியாவும் இருக்கலாம் இல்ல தப்பாவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனா எனக்காக நான் மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா, சோ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் எதுக்காக வேகமா பண்றதுக்காக. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் இந்த டைப் பார்த்துக்கோங்க. இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வகை 1 2 பேர் ஒன்றாக வேலை செய்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு x நாட்கள் எடுத்துக்கிறாங்க. ஏ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் x நாட்கள் எடுத்துக்கிறார் அப்படின்னா பி என்ற இன்னொருவர் தனியாக செய்ய, அதாவது 2 பேருமே தனித்தனியா செய்யறதுக்கு இத்தனை நாட்கள் எடுத்துக்கிறாங்க. ஏ x நாள் எடுத்துக்கிறாரு, பி y நாள் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க? இதுதான் கான்செப்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா x நாட்கள் தானே, அப்போ ஒரு நாளா மாத்திக்கும் 1/x பிளஸ் இவர் y நாள் தானே 1/y. இதை எல்சிஎம் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட்டா, சோ 1/xy அப்படின்னு போடுவீங்க. அதனுடைய இந்த நாள் என்னன்னு கேட்டா xy அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா செய்யற மாதிரி இருக்கும். இதுல என்ன அப்படின்னு கேட்டா y பிளஸ் x அப்படின்னு வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா x பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஆக்சுவலா பண்றோம். ஓகே, அதுதான் இங்க வந்து ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். ஃபார்முலா என்ன பண்றாங்க, சிம்பிள் ஃபார்முலா என்ன பண்றாங்கன்னு பாருங்க, x இன்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. இப்ப அதுவே 2 பேர் சேர்ந்து பண்றாங்களா, இப்ப அதுவே 3 பேர் சேர்ந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் இசட். அதுக்கு அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா, அதே ஃபார்முலா கொஞ்சம் லைட்டா 3 பேர்னால மாறும். எக்ஸ் ஒய் இசட் மல்டிப்ளை மேல பண்ணிக்கணும், கீழே வந்து xy பிளஸ் yz பிளஸ் zx. ஓகேங்களா, சோ அப்படின்னு மாத்திக்கணும். ரைட்,
ஸோ XYZ இப்படி பண்ணணும் ரைட். அடுத்தது இது வந்து இன்னும் ரெண்டாவது மாடல். மூணாவது மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கிலி விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு குரூப் இருக்கு, ரெண்டு குரூப் இருக்காங்கப்பா. ஓகேங்களா, அது நான் உங்களுக்கு கொஸ்டின்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இரண்டு தொழிலாளர் குழுக்களை ஒப்பிடும்போது ஆட்கள், நாட்கள், எத்தனை மணி நேரம், வேலைகள் அப்படின்னு ஒப்பிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை நான் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா MD அப்படின்னு வரும். ஸோ அது என்னன்னு நான் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். M1 இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ் D1, இது டைம் T1, இது ஒர்க் W2. இந்த இடத்துல எல்லாமே 1 இருக்கா, இங்க மட்டும் W2 இருக்கும். இதே தான் ஃபார்முலா. அதுவே வந்து M2 D2 T2 W1, இங்க மட்டும் இந்த W மட்டும் மாத்தி வச்சிருவோம். இதை மாத்தி வச்சு ஈக்குவல் பண்ணி நீங்க மல்டிப்ளையோ என்ன ஆபரேஷனோ அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். அதான் இங்க வந்து எம்னா என்ன, டினா என்ன, டீனா என்ன கொடுத்துருப்போம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போலாம். மாதிரி கணக்குகள். முதல் மாதிரி பாருங்க. இப்ப கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு வேலையை 6 நாட்கள்லயும், பி அதே வேலையை 12 நாட்கள்லயும், அதை அப்படின்னா அதே வேலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, 12 நாட்களையும் முடிக்க முடியும். ரெண்டு பேரும் தனித்தனியா வேலை பார்த்தாங்கன்னா ஏவால 6 நாள் அந்த வேலையை பார்க்கலாம், பி ஆல 12 நாள் ஆகும். அப்ப பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, அவ்வளவா வந்து இது இல்ல, எஃபிஷியன்சி இல்ல. ஏ வந்து 6 நாள்லயே பண்ணிடுவாரு. ஸோ அப்ப பியை விட ஏக்கு வந்து 2 மடங்கு சக்தி அதிகம். ஓகேங்களா, ஸோ அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றாக வேலை செய்தால் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க, இதுதான் கான்செப்ட். இப்ப நான் ஃபார்முலா என்ன சொன்னேன், எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய், அதுதான ஃபார்முலா. அதுதான் வந்து இங்க கொண்டு வர்றோம். இங்க பாருங்க, நீங்க நார்மலா செய்யற பாரம்பரிய முறை. ஓகேங்களா, ஸோ 4 நாட்கள்னு விடை வந்துடும். ஓகேங்களா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் அதே ஃபார்முலா. ஒரு நாளா மாத்திக்கிறோம். 1/6 1/12 ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், இது 2 12 வச்சுக்கிறேன். அப்ப எல்சிஎம் 1, இங்க 2ஆல பிரிக்குமே மேல 2, ஸோ அப்ப 2, ஸோ அப்ப 3/12 வரும். ஸோ இது அடிச்சீங்கன்னா 1/4, இது தலைகீழா மாத்தீங்கன்னா 4 வந்துடும். இதுதான் ஆன்சர். ஓகே, 4ங்கிறது தான் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டா லட்டு கொஸ்டின், கண்ணா லட்டு திங்க ஆசையா லட்டு கேள்வி அப்படியே அடிச்சு போயிருவீங்க. ஆனா கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டினுக்கும் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. ஸோ ஃபார்முலாங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த ஒரு நாளா மாத்துறது அந்த வேலையே இல்லை, அப்படியே நேரடியா போடுறீங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ் என்ன 6, ஒய் என்ன 12, 12 இன்ட்டு 6 பண்ணீங்கன்னா 72. எக்ஸும் ஒய்யையும் கூட்டணும். எக்ஸ் என்ன 6, ஒய் என்ன 12, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 18. 18ஆம் வாய்ப்பாடுல பண்ணாலும் சரி, இல்ல நீங்க 6ஆம் வாய்ப்பாடுல பண்ணாலும் சரி. ஓகேங்களா, 6 இன்ட்டு 3 6 இன்ட்டு 12 இதை அடிச்சீங்கன்னா 4ன்னு வரும். இதுதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, சோ இப்ப இதே ஃபார்முலா வச்சு அடுத்தடுத்த சம் பார்த்தா இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு, ரைட்? ஏன்னா இந்த மாதிரி இந்த டைப்ல கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டா ரொம்ப ரேர். ஏன்னா ஈஸியில எல்லாருமே அடிச்சிருவீங்க. சோ அப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் நேரத்தை கண்டறிய அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அந்த மாடல்ல கொடுத்திருப்பாங்க. கேள்வி, ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள்ல செய்து முடிப்பார்கள். நல்லா என்ன சொல்ல வர்றாங்க, ஏயும் பியும் சேர்ந்து 15 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்களாம். ஓகேங்களா, ஏ மட்டும் அதே ஒர்க்கை 20 நாள்ல செய்ய முடியும். ஓகேங்களா, பி மட்டும் எவ்வளவு நேரத்துல செய்வாங்க, அதே ஃபார்முலா தான். ஆனா கீழே பிளஸ் போட்டிருந்தோமா, இங்க அங்க கீழே பிளஸ் போட்டிருந்தோமா, இங்க மைனஸ். ஏன் மைனஸ் அப்படின்னு கேட்டா, பாருங்க, ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலை பார்க்க முடியும், ஏவால இத்தனை அந்த நேரத்துல அதே வேலையை இவ்வளவு நாள்ல பார்க்க முடியும். அப்ப பியோட இது எவ்வளோ அப்படின்னு கேட்டா, ஏயும் பியும் சேர்ந்து பண்றாங்கல்ல, அதுல இருந்து பியை மட்டும் பிரிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும்ல, அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, அதுதான் கேள்வி, ரைட்? ஸோ ஏயும் பியும் சேர்ந்து பண்றாங்க, நம்ம கையில ஏ கொடுத்துட்டாங்க 20 நாள்ல. அப்ப டோட்டல்ல இருந்து ஏவை வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைச்சிடும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கல்ல, எது கொடுத்துருக்காங்களோ அதை கழிக்க, அவ்வளவுதான். அதுக்காக தான் இங்க மைனஸ் சிம்பிள் வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ஏ பி சேர்ந்து 15 நாள்ல முடிப்பாங்க. ஸோ அப்ப ரெண்டு பேரும் எக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது வைக்கணும், 15, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது. ஒய் அப்படிங்கிறது ஏ மட்டும் என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஓகேங்களா, ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய். ஓகேங்களா, பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, 20 மைனஸ் 15 பண்ணீங்கன்னா 5 வரும். ஓகே, எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 15 இன்டு 20, ஸோ இது ரெண்டும் பண்ணோம்னா 30, இந்த 0 போட்டீங்கன்னா 300, 5. ஸோ இதை அடிச்சீங்கன்னா 6 0, அப்ப 60 நாள் அவர் முடிப்பாரு. அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது சங்கிலி விதி, செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல செயின் ரூல் கொடுத்துருப்பாங்க. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ
ஸோ இப்போ அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஸோ செயின் ரூல்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க, 2 குரூப் சேர்ந்து கம்பேர் பண்றாங்க. 10 பேர். ஓகேங்களா, ஸோ 10 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு, நல்லா கவனிங்க, விஷயமே தான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஓகேங்களா, 3 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டா 20 மரங்களை வெட்டுறாங்க. ஓகேங்களா, அப்ப 20 பேர் இப்ப கூடிருச்சா? நம்ம முதல் ரூல்ல பார்த்தோம், ஆட்கள் கூடுறாங்கன்னா வேலை கம்மியாகும், ஆட்கள் கம்மியா இருந்தா வேலை அதிகமாகும், வேலை செய்யற டைம் அதிகமாகும். இப்ப ஆட்கள் கூடுறாங்க, 24 பேரு ஒரு நாளைக்கு டயத்தை கம்மி பண்ணிட்டாங்க பாருங்க, வெறும் 4 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்த்தா எத்தனை நாள்ல 32 மரத்தை வெட்டணும். இங்க வந்து ஒர்க்கும் சேம் கிடையாது, 20 மரம்னு இருந்ததை 32 மரமா மாத்துறாங்க. ஓகேங்களா, சோ அப்போ ஒர்க்கும் இங்க சேம் கிடையாது. ஓகே, சோ அப்ப அந்த ஒர்க்கோடைய அந்த கடினத்தன்மையும் கூடுது, மரங்களும் கூடுது, ஆட்களும் கூடுறாங்க, ஆனா நேரத்தை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சோ அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் பண்றாங்கன்னா எத்தனை நாள்ல அவங்க அந்த வேலையை 32 மரத்தை வெட்டுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே. நான் என்ன சொன்னேன், எம்னா ஆட்கள்னு அர்த்தம், எம், டினா நாட்கள் டேஸ், டினா டைம், ஒர்க் அப்படின்னா டபிள்யூ. இதுல M1 D1 T1 ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் M1 M2 D2 T2 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அந்த ஒர்க்கை மட்டும் அவங்க வரிசையில இருந்து மாத்தி போட்டுக்கோங்க. அதுதான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ இப்போ இங்க பாருங்க, இதுதான் என்னென்ன நம்ம எடுத்துட்டோம், ஒரு குழு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா M1 D1 T1 W2 equal to M2 D2 T2 W1. இதுதான் அந்த ஃபார்முலா. சோ அப்ப ஈக்குவல் போட்டுக்கோங்க. M என்னது 10. ஓகேங்களா, D என்னது, D இங்க இருக்கு 3 இன்ட் இருக்குன்னு அர்த்தம். T என்னது 12. இங்க W என்னது W2 32, இங்க 32ன்னு வரும். ஓகேங்களா, இங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா M2 என்ன கொடுத்துருக்காங்க 24, D2 என்ன கொடுத்துருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க, T2 என்ன கொடுத்துருக்காங்க 4. ஓகே, சோ இப்ப W1 என்ன கொடுத்துருக்காங்க 20. புரியுதா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்? சரி, இப்ப இங்க எல்லாத்தையும் அடிக்க முடியுமா சொல்லிட்டு பார்க்கலாமா? இங்க பாருங்க, 32 24, ஓகே, 4 இருக்கு, 20 இருக்கு, இங்க 12 3 10 இருக்கு. இப்ப இந்த 20 இதையும் அடிக்கலாமா? இது 1 இது 2ன்னு வரும், சிம்பிளா போய்க்கும். இங்க 4, இங்க இது வந்துடும், 4 1 3. ஓகேங்களா, இங்க 24 இருக்கு, இது இருக்கு. இங்க பாருங்க, இது 1 இது 8 8 8 இன்ட்டு 4 பண்ணோம்னா 8 4s ஆர் என்ன வரும் 32. அப்ப இதையும் அடிச்சோம்னா 2. ஓகேங்களா, இப்ப D2 அப்படிங்கிறது 3 2s ஆர் 6, 6. அப்ப 6 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா, சோ பாத்துருவோமா 6 அப்படின்னு சொல்லி பாத்துருவோமா? ரைட், 6 நாள்ல முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அப்படியே எடுத்து வச்சோம். அதை நேரடியா அடிச்சிருக்கேன், நல்லா கவனிங்க, அது அப்படியே நேரடியா நான் அடிச்சிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஈக்குவல் இருக்குன்னா இங்கிட்டும் வகுத்தல்னு அர்த்தம். ஓகேங்களா, நேரடியா அடிச்சிடலாம். ஓகே, சரி, அப்ப 6 நாட்கள்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்து பாருங்க, குரூப் 2 ஏல இந்த மாடல் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு பேரை கொடுத்துருவாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே. அதுவும் அந்த பேர் எப்படி இருக்கும்னா புரியாத மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் வந்து ரமேஷ், சுரேஷ், கணேஷ், ஹரிஷ் இப்படி எல்லாம் பேர் கொடுக்கறத தாண்டி வேற வேற பேர் கொடுக்குறாங்க. அதனாலதான் ஹர்பஜன் சிங் அப்படின்னு கொடுக்காம லால்னு கொடுத்தேன். ஹர்பன்ஸ் லால் ஒரு வேலையை 24 நாட்களும் முடிப்பர் என்றால் பன்ஸ் லால் ஹர்பன்ஸை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். அதாவது பன்ஸ் லால் வந்து பாத்தீங்கன்னா இவரை விட, ஹர்பன்ஸ் லாலை விட 2 மடங்கு அதிகமா வேலை செய்வார். இப்படி மடங்கு கொடுத்துட்டாங்களா, 2 மடங்கு வேலை செய்கிறார். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, சோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஃபார்முலா இதுதான், x/1 + k. இங்க k அப்படிங்கிறது மடங்கு, x அப்படிங்கிறது ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர். ஓகேங்களா, சோ அப்ப 24 டிவைடட் பை இங்க மடங்கு 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, 1/2. ஸோ 24/3 இதை அடிச்சோம்னா 8ன்னு வரும். அவ்வளவுதான் ஆன்சர். 8 நாள்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணா 8 நாள்ல முடிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, 2 பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சா 8 நாள்ல முடிக்கிறாங்க, ஹர்பன்ஸ் லால் மட்டும் 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா இவர் யாரு? பன்ஸ் லால். இவரை விட ஹர்பன்ஸ் லாலை விட 2 மடங்கு வேகமா முடிப்பாரு. அப்ப எவ்வளவு நாள்ல இவர் பண்ணுவாரு? ஏற்கனவே கொடுத்த அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களால அடிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பாக்குற வேலைய கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 2 பேரும் சேர்ந்து பாக்குற வேலை 8ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு.
ஹர்பன்ஸ்லால் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 24 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா இந்த இவர் பன்ஸ்லால் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு செயல்திறன் கொண்டவர். அவர் எவ்வளவு நாளா முடிப்பார்? 12 நாள் ஆகுமா? சரி, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. 12, 13, 14, 16? நீங்க சொல்லுங்க ஆன்சர். கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இப்ப அடுத்த ஒரு டைப் பாருங்க. ஆண்கள் அல்லது பெண்கள் இவங்க 2 பேரையுமே ஈக்குவலன்ஸ் பண்ணணும், சமநிலைப்படுத்தணும். அதுதான் கொஸ்டின். எஃபிசியன்சி டைப் பார்த்துட்டோம். அடுத்தது ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ஆண்கள் அல்லது இப்படி இந்த டைப்ல நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சில. ஓகேங்களா? 12 ஆண்கள் அல்லது 15 பெண்கள். பெண்கள் கூடுறாங்களா? இங்க ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேஸ்குலினா இருக்கிறாங்க. ஓகேங்களா? செயல்திறன் அதிகமா இருக்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? இந்த கணக்குல நான் அரசியல் பேசல, கணக்க பேசுறேன். ஓகேங்களா? சோ இப்ப ஏன்னா ஆண் பெண் சமசார் எப்படி நீங்க பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லாது. கணக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண, நீங்க சிஸ்டத்தை திட்டுங்க. ஓகேங்களா? சோ டிஎன்பிஎஸ்சி திட்டுங்க, வீடியோ வரல. 12 ஆண்கள் அல்லது 15 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதாவது அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க. ஒண்ணு 12 ஆண்கள் மட்டும் சேர்ந்து 14 நாள்ல வேலை பார்க்கறாங்க, இல்லைன்னா 15 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்படி என்றால் 7 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்து ஓகேங்களா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? இதுதான் கொஸ்டின். இப்ப அல்லதுன்னு கொடுத்துட்டு இங்க அடுத்து சேர்ந்து அப்படின்னு கேட்கிறாங்க. 7 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டா சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா இங்க வந்து என் அப்படின்னு சொல்லி இருக்கும். என் அப்படின்னா கொடுக்கப்பட்ட நாட்கள். ஓகேங்களா? ஏபி அப்படின்னா ஆண்கள் பெண்கள். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஏபி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆண்கள் ஆரம்பத்துல எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பி அப்படிங்கிறது பெண்கள். ஓகேங்களா? இங்க சி அப்படிங்கிறது வரும். சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இங்க கொடுத்துருக்காங்களா இந்த ஆண்கள். டி அப்படிங்கிறது பெண்கள். ஓகேங்களா? சோ மொதல் கொடுத்தது. சோ இதுக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஆன்சரை அப்படியே எழுதுறேன். என் அப்படிங்கிறது 14 நாட்கள். சோ என் எழுதியாச்சா? பெண்கள் வந்து பாருங்க, ஏ பெண்ணு, பி வந்து ஏ ஆணு, பி வந்து பெண். ஓகேங்களா? 12 15 போட்டாச்சு. இங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா சேம். இங்க பி இன்டு சி பிளஸ் ஏ இன்டு பி டி. பிசி அதாவது பி புள்ளி சின்னு கொடுத்துருப்பான். பிசி பிளஸ் ஏடி. இதுதான் வந்து ஃபார்முலா. இங்க இன்ட்டுங்கிறது கூட மறந்துடுங்க. இன்ட்டு கொடுக்கலனாலும் அது இன்ட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பிசி பிளஸ் ஏடி. அப்ப பிசிங்கிறது 15 இன்ட்டு 7, ஏடிங்கிறது 12 இன்ட்டு 5. இதை நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா? இதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா பாருங்க 2500 இது வருது. ஓகேங்களா? சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களால 5வது வாய்ப்பாடுல அடிக்க முடியும். 5வது வாய்ப்பாடுல 25 20 டிவைடட் பை 65. ஓகேங்களா? சோ இதை அடிக்கிறோம். 3 3 இது அடிச்சோம்னா 5 சார் இங்க ஒண்ணும் இல்ல. அதனால 0 4 சார். அப்ப 504 இன்ட்டு 33. ஓகேங்களா? 504 33 504 33. இப்ப 1ஆல பண்ணோம்னா 33 வரும். 7 17 17. ரைட்டா? 7 இங்க 1 17. ஓகே, வச்சுக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 15ஆல பண்ணோம்னா 5ஆல பண்ணோம்னா 5 சார் 15 5 1 இருக்கு. 5 சார் 15 16 எவ்வளவு வருது? 11 இல்ல 11 வராது. 9 வரும். ஓகேங்களா? 9 ரைட் 9 வரும். சரி, இப்ப இங்க பாருங்க 15 33 9. சோ இப்ப இதையும் அடிக்கலாமா? அடிச்சோம்னா என்ன வரும்? 3 டிவைட் பை 11. சோ 15 3 பை 11. அதான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா படி நீங்க கிட்டத்தட்ட 5 இது முடிச்சிட்டீங்க. இந்த ஒரு சில ஃபார்முலா பண்ணி 5 இது முடிச்சிருக்கீங்க. சோ இப்ப சுய பரிசோதனை, சுய பயிற்சி. இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓகே சார், எனக்கு புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னா இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட ஸ்கிப் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல, இந்த பிடிஎஃப் செஞ்சு பாருங்க. உங்க கையில இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல, டெலிகிராம்ல நான் கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் டெலிகிராம்ல நம்ம குரூப்ல நான் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க நான் சொன்ன அந்த தலைப்புல இருந்து, இது சுய பயிற்சியில இருந்து நீங்களே செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குறிப்பு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்ப செஞ்சு பழகுங்க. உங்களுக்கு புரியலன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு வீடியோ கொடுக்கவா? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? தேங்க்யூ.